ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாகிரஃபியில் இந்தியாவில் பேசிக்கான விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயம்லாம் 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ அதனால் என்னென்னா, இந்த லெசனில் சொன்னதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா வந்து உலகத்திலே எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது பெருசு. 7வது பெரிய நாடு இந்தியா. முதல்ல 6 பிளேஸில் வந்து நிறைய நாடு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது. 2வது பிளேஸில் கனடா இருக்குது. 3வது பிளேஸில் சைனா இருக்குது. சைனா இல்லைனா சீனா அப்படின்னு சொல்லலாம். 3வது பிளேஸில் சைனா இருக்குது. 7வது பெருசு இது உலகத்திலே வந்து என்னென்னா இந்தியா வந்து 7வது பெரிய நாடு. ஓகேவா? இதுவே வந்து என்னென்னா மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையில் உலகத்திலே ஃபஸ்ட்டு பெருசு. மக்கள் தொகையில் உலகத்தில் என்னது ஃபஸ்ட்டு பிளேஸ் உலகத்தில். சைனாவை நம்ம சர்பாஸ் பண்ணி போயிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசியாவில் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மக்களில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் தான். ஆப்வியஸாக உலகத்திலே ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்றதால ஆசியாவிலேயே மக்கள் தொகையில் ஃபஸ்ட் பிளேஸ் தான். ஆசியாவில் பரப்பளவில் எத்தனாவது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பெருசு இந்தியா. ஆசியாவில் பரப்பளவில் 2வது பெருசு. ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா சைனா பெருசு ஆசியா கண்டத்திலே. 2வதாக எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெருசு. இந்தியாவில் வந்து என்னென்னா எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது வந்து எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கலனாலும் 32,87,000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா, உலக அளவில் இருக்கிற இடம் இருக்குல்ல, உலக அளவில் வந்து என்னென்னா எப்படி இருக்கும், உலகம் பூமி உருண்டை இருக்குது அப்படின்னா இதில் 3ல் 2 பங்கு தண்ணி இருக்குது, 1 பங்கு தான் நிலம் இருக்குது. இப்படிலாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அந்த நிலம் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா இடம் இருக்கிற பகுதி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான்? 2.4% இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.4% வந்து இந்தியா வந்து இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. உலகத்தில் இருக்க இடங்கள்லே 2.4% வந்து இந்தியா ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவரையும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து புக்கில் இருக்கிற ஒரு மேப் தான். இதை தான் நான் காட்டியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்தியா மேப்பில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து பாருங்கள், இங்கே எவ்வளோ பெருசுக்கு நில எல்லை இருக்குது. இந்த எல்லை வந்து என்னென்னா மற்ற கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணுற இன்டர்நேஷ்னல் பார்டர் இது. நேபாளம் வந்து நம்மளோட கண்ட்ரி கிடையாது, நம்மளோட இடம் கிடையாது. நேபாளம் வேறு கண்ட்ரி. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தேசியத்துக்கு நடுவில் இருக்கிற பார்டர், இந்த பார்டர் ஓரமாக இருக்கிறது. ஓகேவா? இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 15,200 கிலோமீட்டர் வந்து தூரம் இருக்கான். இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் 15,200 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னு 15,000 இருந்தது அப்படின்னா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு சூஸில் பார்க்கும்போது நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஆன்சர். 15,200 கிலோமீட்டர் வந்து இருக்கான் இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரோட அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எத்தனை கண்ட்ரீஸோட பார்டர் வந்து ஷேரிங் பண்ணுது அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணுது. என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த பக்கம் என்ன கண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஷேர் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணுது. 2 கண்ட்ரி பார்த்துட்டோமா? அடுத்தது நேபாளத்தோட ஷேர் பண்ணுது. பூட்டான் 4 கண்ட்ரிஸ் வந்து பார்த்துட்டோமா? இப்போ அடுத்தது இங்கே வந்து சீனா. மொத்தமாக 5 கண்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, நேபாளம், பூட்டான். அப்புறம் என்னென்னா அப்படியே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? பங்களாதேஷோட ஷேர் பண்ணுது. மியான்மரோட ஷேர் பண்ணுது. மொத்தமாக இந்தியாவில் நில எல்லை எத்தனை கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது நில எல்லை மட்டும். இதுவே தண்ணீர் எல்லையும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து 2 கண்ட்ரிஸ் வந்து வரும். தண்ணீர் எல்லை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ன வருது? இலங்கை வந்து என்ன, இலங்கையோட தண்ணீர் எல்லையை வந்து ஷேர் பண்ணுது. இந்த பக்கம் இன்னொன்று இருக்கும், அது நீங்கள் எழுதலை, மாலத்தீவ்ஸ் இருக்கும். மாலத்தீவ்ஸோடையும் தண்ணீர் எல்லையை ஷேர் பண்ணுது. ஓகேவா? இந்தியா எத்தனை கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நில எல்லை 7 கண்ட்ரி. தண்ணீர் எல்லையும் சேர்த்து கேட்டாங்கன்னா எத்தனை கண்ட்ரி?
9 கண்ட்ரியோட என்னென்னா இந்தியா வந்து எல்லையை ஷேர் பண்ணுது அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த எல்லைகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த எல்லைகள்லாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ல. இந்த எல்லையிலே வந்து என்னென்னா பெரிய எல்லையை எந்த நாட்டோட ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். எல்லையிலே ரொம்ப பெரிய எல்லையை எந்த நாட்டோட ஷேர் பண்ணுது? நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருப்போம், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் பெரிய பார்டராக இருக்கும். ஏன்னா இந்தியாவும் ஒரு பெரிய கண்ட்ரி, சைனாவும் ஒரு பெரிய கண்ட்ரி அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் சைனாவை விட நம்ம எதோட பெரிய எல்லையை ஷேர் பண்ணுறோன்னா பங்களாதேஷோட தான் பெரிய எல்லையை ஷேர் பண்ணுறோம். பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற எல்லை எவ்வளோன்னு பாருங்கள். 4156 கிலோமீட்டர் எல்லை வந்து ஷேர் பண்ணுறோம். ஏன்னா வந்து குட்டி குட்டியாக வந்து என்னென்னா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அது மாதிரி அழகாக வரைஞ்சிருக்காங்க, அப்படிலாம் இருக்காது. மேற்கு வங்காளம் இந்த ஒருத்தர் குட்டி குட்டியாக பார்டரில் வந்து என்னென்னா இது இருக்கும். அதனால் வந்து என்னென்னா எல்லை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். வங்காளதேசத்துக்கும் எதுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க எல்லை ரொம்ப பெருசாக இருக்கும். 4156 கிலோமீட்டர். உலகத்திலே இது 5வது பெரிய எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் பார்டர்லே. ஓகேவா? சரி, பெரிய எல்லை பார்த்துட்டோம். இப்போ சின்ன எல்லை எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சின்ன எல்லை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே, இங்கே பாருங்கள், குட்டியாக தெரியுதா? எதோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பாகிஸ்தான் கண்ட்ரி, பாகிஸ்தானோட இருக்குது. பாகிஸ்தானோட நம்ம பெரிய பார்டர் தான். இந்த பக்கம் வந்து என்னென்னா என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட என்னது இத்தினோண்டு தான் எல்லை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கிறதுலே குட்டியான எல்லை. எவ்வளோனா 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற எல்லை. ஆனால் அது இப்போ வந்து அசசிபிளாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா வந்து இங்கே யார் பிடிச்சி வச்சுருக்கா? பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுருக்கு. காஷ்மீராக இருந்துச்சு இல்லை, அந்த ஸ்டேட் வந்து காஷ்மீர் அப்படின்னு லடாக் மாற்றத்துக்கு முன்னாடி காஷ்மீராக இருந்தப்பயே பிடிச்சி வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுக்குன்னு பேர். POK அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த பகுதியில் இருக்குது இப்போ. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா எல்லை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான எல்லை பேரெல்லாம் பார்ப்போம். ஆக்சுவலி இந்தியா டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு எல்லை பேர் இருந்துச்சு. அந்த பேர் என்ன அப்படின்னா டூராண்ட் லைன் அப்படின்னு இருந்துச்சு. டூராண்ட் எல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா டூராண்ட் கப் அப்படின்னு வந்து என்னென்னா ஒரு மேட்சே நடக்குது, அங்கே கிரிக்கெட் ட்ராஃபி நடக்குது. டூராண்ட் கப் அப்படின்னு நடக்குது. இது டூராண்ட் எல்லை அப்படின்னு தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்டர். இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டருக்கும் என்னது டூராண்ட் எல்லை அப்படின்னு தான் பேர். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரையப்பட்ட எல்லை இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான எல்லை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற எல்லை பேர் ராட்க்ளிஃப். ராட்க்ளிஃப் எல்லை என்னது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற எல்லை பேர் ராட்க்ளிஃப் எல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற எல்லை பேர் என்ன அப்படின்னா மெக்மோகன் எல்லை. அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 எல்லை பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பேர். இது புக்கில் இல்லை, அதனால் வந்து என்னென்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னு பார்ப்போம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கடலோர பகுதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்குதா, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த சைடு ஃபுல்லாக வருதா, கீழே தமிழ்நாடு வரைக்கும் வந்து திரும்ப வந்து மேலே வரும். இவ்வளோ பெருசுக்கு என்னென்னா கடல் எல்லை வந்து இருக்குது. இந்த கடல் எல்லை எவ்வளோ அளவு இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 6100 கிலோமீட்டர் வந்து இருக்கான் கடல் எல்லை மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை ஓரம் 6100 கிலோமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6100 கிலோமீட்டர் வந்து கடல் எல்லை வந்து இருக்குது. இந்த கடல் எல்லையிலே பார்த்திங்கன்னா குஜராத் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும். எந்த மாநிலத்தில் ரொம்ப அதிகமான கடல் எல்லை இருக்குது, கோஸ்ட்டு வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா குஜராத். 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு தான் வந்து இருக்குது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஜாகிரஃபியில் கேட்குறதுனா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, இந்தியா சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சரி, இப்போ கடற்கரை ஓரம் அந்த எல்லை பார்த்துட்டோம். இப்போ கடற்கரை ஓரம் பார்க்கும்போது இந்த எல்லையும் சேர்த்தாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, இதோடைய எல்லையும் வந்து சேர்க்குறாங்க. இந்த கடல் எல்லை அந்தமான் நிக்கோபாரில் எப்படி தீவு குட்டி குட்டியாக இருக்கா,
இந்த எல்லைகளையும் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்தமான் நிக்கோபார், இது லக்ஷதீப், இந்த எல்லைகளும் கடற்கரை எல்லையும் சேர்த்தாங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ எல்லை வந்து அளவு இருக்குது அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும். 7516.6 கிலோமீட்டர் வந்து இருக்கான். ஓகேவா? இது மாதிரி வந்து என்னென்னா தீவு கூட்டத்தோட எல்லைகளும் சேர்த்தா 7516.6 கிலோமீட்டர் வந்து இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த லெசனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தனியாக பிரித்து பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்ப்போம். இது வந்து நான் வேர்ல்டு மேப் ஒரு சாம்பிளுக்காக வரைஞ்சிருக்கேன். ஓரளவு வேர்ல்டு மேப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா, பக்கம் தென் அமெரிக்கா, இது வந்து ஐரோப்பாவும் ஆசியாவும் பக்கத்தில் இருக்கும். ஆப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா இந்தியா வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இதை நான் ஏன் வரைஞ்சி காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உலகத்தில் வந்து என்னென்னா எப்படி பிரிப்பாங்க, இந்த உலக மேப்பை வந்து இப்படி தானே வரைஞ்சிருக்காங்க. இது வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு வந்து என்னென்னா நான் பிரித்து காட்ட போகிறேன். ஆக்சுவலி இந்த உலக மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியா வந்து இது மிட் பார்ட்டில் இருக்கும். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இங்கே கீழே என்ன கண்டம் இருக்கும் அப்படின்னா அண்டார்டிகா ரொம்ப கீழே இருக்கும். நான் வந்து இது மாதிரி மிடில் வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்துக்கு நடுவில் ஒரு கோடு இருக்குமா, ஈக்குவேட்டர் மத்திய ரேகைன்னு ஒரு கோடு போகும். இதுதான் மத்திய ரேகை. நான் வரைஞ்சிருக்கேன்ல, இது வந்து மத்திய ரேகை. மத்திய ரேகை வந்து என்னென்னா இந்தியாவுக்கு கீழே போகுது. இன்னொரு ரேகை போகும், கடக ரேகை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கிராஸ் பண்ணி போகும். கடகரேகை, மகர ரேகைன்னு ஒன்று போகும். அது என்னென்னா நல்லா இன்னும் கீழே போகும். ஓகேவா? இது மாதிரி 3 ரேகை வந்து முக்கியமான ரேகை இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடக ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர், இந்தியாவை தாண்டி போகும். இன்னொன்று என்னென்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க, மத்திய ரேகை, இந்தியா கீழே போகும். அடுத்தது மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா கீழே போகும். ஓகேவா? அண்டார்டிகா பக்கம் போகும். இந்த மாதிரி 3 முக்கியமான வந்து ரேகைகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவை தாண்டி தான் வந்து இந்த கடகரேகை போகுது. மத்திய ரேகையும் மகர ரேகையும் இந்தியாவை தாண்டி போகல அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ரேகைன்னு நான் ஒன்று சொன்னேன்ல, இங்கே இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுக்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து அவங்க என்ன கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரேகை பக்கத்துலேருந்து இந்த மத்திய ரேகைக்கு மேலே இருந்தால் அது என்னது, வட அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட அச்சம் நார்த்து நோக்கி போகுது. இது என்னென்னா தென் அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பிரிச்சுடுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அச்சம் தென் அச்சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போக போக எப்படி வந்து அதை கவுண்ட் பண்ணுவாங்க அந்த டிகிரினா 1 டிகிரி வட அச்சம், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டிகிரி வட அச்சம், அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா 3 டிகிரி வட அச்சம். இது மாதிரி போயிட்டுருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எப்படி போகும், கீழேயும் அப்படி தான் 1 டிகிரி தென் அச்சம், கீழே 2 டிகிரி தென் அச்சம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது மாதிரி வந்து இந்தியாவோட தென்கோடி முனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு முனை. இந்த முனை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 செகண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 4 செகண்ட் வட அச்சம் அதில் இருக்குது. வட அச்சம். இதுவே இந்தியாவோட மேல் பாயிண்ட்டு இங்கே இருக்கும். ஆசியாவில் வந்து என்னென்னா பாதி இது வரைக்கும் இருக்கும். அந்த மேல் பாயிண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 37 டிகிரி 6 இன்ச்சு வட அச்சம். இந்தியாவில் ரெண்டுமே வட அச்சமில் தானே இருக்குது. ஏன்னா இந்தியா எங்கே இருக்குது, மத்திய ரேகைக்கு மேலே இருந்தால் வட அச்சம், மத்திய ரேகை கீழே இருக்க கண்ட்ரீஸ்லாம் தென் அச்சத்தில் வரும். இந்தியா மத்திய டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ என்னென்னா வட அச்சத்தில் வருது. இதுவே வந்து கிழக்கு அச்சமா மேற்கு அச்சமா அப்படின்னு நம்ம பார்த்தா இந்தியா இது மாதிரி வேர்ல்டு மேப்புக்கு நடுவில் ஒரு கோடு போடுறோம். நடுவில் ஒரு கோடு போட்டால் இது வந்து என்னது, மேற்கு அச்சம். இந்த பக்கம் இருந்தால் கிழக்கு அச்சம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்தியா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியா கிழக்கு பக்கம் தானே இருக்குது. ஸோ என்னென்னா இந்தியா வந்து கிழக்கு அச்சத்தில் இருக்குது. இந்தியாவோட இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து குஜராத். இந்த கடைசி பாயிண்ட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்குமா. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து என்னென்னா கிழ அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கு அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிழக்கு அச்சத்தோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 இன்ச்சு டு எவ்வளோ 97 டிகிரி 25 இன்ச்சு கிழக்கு அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து வேர்ல்டு மேப்பை வந்து என்னென்னா இப்படி பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா
ஹரிசாண்டலாகவும் பிரிக்கிறோம், வெர்டிகலாகவும் பிரிக்கிறோம். ஹரிசாண்டலானா இப்படி பிரிக்கும்போது என்னென்னா வட அச்சம் தென் அச்சம் அப்படின்னு பிரியுது. வட அச்சம் வந்து என்னது அப்படின்னா 8 டிகிரி 4 இன்ச் பார்த்தோமா. அது மாதிரி 37 டிகிரி 6 செகண்ட் பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னா கிழக்கு அச்சம் பார்த்தீங்கன்னா கிழக்கா மேற்கா எந்த அச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அந்த அச்சம் இல்லை, நம்ம கிழக்கு பக்கம் இருக்கிற அச்சம். ஸோ என்னென்னா கிழக்கு பக்கம் பார்க்குறோம். கிழக்கு பக்கம் பார்த்தா 68 டிகிரி 7 இன்ச்சு டு 97 டிகிரி 25 இன்ச் அப்படின்னு வருது. ஓகேவா, இது மாதிரி வந்து பார்த்தாச்சு. ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வடக்கு பக்கம் இருக்கிற இந்த முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. கன்னியாகுமரி வரைக்கும் அதை அளந்து பார்க்குறாங்க. அளந்து பார்த்தா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் வந்து இருக்கான் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 3214 கிலோமீட்டர் வந்து இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு புள்ளி இருக்குல்ல, இது இந்த புள்ளி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல். இந்த புள்ளி பேர் ஓகேவா, இந்த புள்ளி பேர் இந்திரா கோல். இதுவே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கும்ல, அந்த புள்ளி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கன்னியாகுமரி இல்லை, கன்னியாகுமரியும் தாண்டி எந்த எல்லை இருக்கும் அப்படின்னா அந்தமான் எல்லை இருக்கும். இங்கே பாருங்கள், கன்னியாகுமரினா இங்கேயே முடிஞ்சிடும், ஆனால் அந்தமானோட எல்லை இதுவரையும் இருக்குது, இதுவரையும் இருக்குது. இந்த எல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திரா முனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்திரா முனை. இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா பிக்மாலியன் முனைன்னு தான் இருந்துச்சு. பிக்மாலியன் முனை அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி வந்து அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்திரா முனைன்னு பேர் மாற்றணும் அப்படின்னு மாற்றம் பண்ணாங்க. ஓகேவா, முனை ஃபஸ்ட்டு காஷ்மீர் பக்கம் அந்த லடாக் பக்கம் இருக்கிற முனை பேர் என்ன இந்திரா கோல். இதுவே சவுத் சைடு இருக்கிற முனை பேர் என்ன அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்க இந்திரா முனை அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 3214 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து என்னென்னா இந்த பக்கம் முனையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே குஜராத் இதுலேருந்து ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் இந்த முனை வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கான் இதுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து என்னது மேற்கு முனை கிழக்கு முனை ரெண்டுத்துக்கும் உள்ள தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க 2933 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்தியாவை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.